தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, கிரிக்கெட் பத்தி தான். கிரிக்கெட்னாலே நமக்கு ஞாபகம் வருது சச்சின், விராட் கோலி இந்த மாரி இவங்கலாம் ஞாபகம் வருவாங்க. இவங்களோட சேலரி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அண்ட் ஐபிஎல்க்கு எவ்வளோ வாங்குறாங்க? T20க்கு எவ்வளோ வாங்குறாங்க? ஒன் டே மேட்ச்க்கு எவ்வளோ வாங்குறாங்க? அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, வுமென்ஸ் கிரிக்கெட்டும் போயிட்டு இருக்கு. இவங்களுக்கும் நம்ம மேல் கிரிக்கெட்டர்ஸ்க்கும் ஒரே சேலரி தானா? அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் வாங்க. கிரிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ என்னதான் மேலுக்கு முக்கியத்துவம் குடுத்தாலும், ஃபீமேல்ஸ்க்கு இப்ப நெறைய முக்கியத்துவம் குடுத்துட்டு இருக்காங்க. அதர் ஃபீல்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, மேல், ஃபீமேல் சொல்லிட்டு தனித்தனியா சேலரி மைனஸ் அவங்களுக்கு கம்மியா இருக்கும், இவங்களுக்கு கூட இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும், ஆனா கிரிக்கெட் பொறுத்தவரைக்கும் 2 அணிக்கும் பார்த்தீங்கன்னா, பெண்கள் அணிக்கும் சரி, ஆண்கள் அணிக்கும் சரி, ஒரே சேலரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் மேட்ச்ன்னு ஒண்ணு வைக்கிறாங்க இல்லையா? அதுக்கு எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 லேக்ஸ் வாங்குறாங்க. ஒன் டே மேட்ச்க்கு எவ்வளோ வாங்குறாங்கன்னா, 6 லேக்ஸ் வாங்குறாங்க. அண்ட் T20 மேட்ச்க்கு 3 லேக்ஸ் வாங்குறாங்க. இது மேலுக்கும் சரி, ஃபீமேலுக்கும் சரி இதுதான். அண்ட் கிரிக்கெட்ல ரிட்டயர் ஆறாங்க இல்லையா? எல்லா ஃபீல்ட்லயும் கவர்மெண்ட் பொறுத்தவரைக்கும் ரிட்டயர் ஆனா சம் அமௌண்ட் குடுப்பாங்க. அதே மாரி கிரிக்கெட்டர்ஸும் ரிட்டயர்மென்ட் ஆறாங்க அப்படின்னா, 29ல இருந்து 49 வரையும் இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடுறாங்க அப்படின்னா, 15K அவங்களுக்கு தருவாங்களாம். அண்ட் 50 டூ 75 இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாண்டாங்கன்னா 30K தருவாங்க. என்னதான் கம்மியா இருந்தாலும், ஆனா இந்த கிரிக்கெட்டர்ஸ் எல்லாமே ரிட்டயர்மென்ட்க்கு அப்புறம் தனியா ஒரு கோச் சென்டரே வச்சு நடத்துவாங்க. அண்ட் இந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, 1993ல சச்சின் அவர்கள் 50K டூ 70K வாங்கிட்டு இருக்காங்க. இந்த அவரோட ரிட்டயர்மென்ட்க்கு அப்புறம். ஆனா இப்ப இருக்கிற கிரிக்கெட்டர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, 50 டூ 75 இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாண்டா தான் 30Kவே தராங்க. ரொம்ப கம்மியா இருக்குல்ல? அப்படிதான் நினைக்கக்கூடாது. ஆனா இப்ப இருக்கிற கிரிக்கெட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ஸ்பான்சர்ஷிப் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு இல்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் வந்துட்டு இருக்கு. அண்ட் அத தொடர்ந்து பிசிஏ இந்தியன் கிரிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து 4 இதா டிவைட் பண்ணி பிரிக்கிறாங்க. ஏ, பி, சி அப்படின்னு. இந்த ஏ+ வரிசையில விராட் கோலி, ரோஹித் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7 க்ரோஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் ஏ+ல இருக்கக்கூடிய ஹர்திக் பாண்டியன் அண்ட் ராகுல் இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 க்ரோஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் பில இருக்கக்கூடிய சூரியகுமார், ஸ்ரேயஸ் இவங்களுக்கு 3 க்ரோஸ் போயிட்டு இருக்கு. சி கேட்டகரியில இருக்கக்கூடிய ருத்ராஜ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 க்ரோ போயிட்டு இருக்கு. அண்ட் இது மட்டும் தான் அவங்களோட சேலரின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுதான் கிடையாது. இவங்களுக்கு பிராண்ட் என்டோர்ஸ்மென்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல தான் அவங்க அதிகமா ஏர்ன் பண்றாங்க. சினிமால பொறுத்தவரைக்கும் ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா அல்லு அர்ஜுன். அல்லு அர்ஜுனோட சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 300 க்ரோஸ். அந்த 300 க்ரோஸ்ல இப்போ விராட் கோலி வாங்குறது 7 க்ரோஸ். அதுல 5% கூட கிடையாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் இல்ல. இந்த பிராண்ட் என்டோர்ஸ்மென்ட் சொல்லிருந்தியா அது வந்து பார்த்தீங்கன்னா அதுல தான் அவங்க அதிகமாவே ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல என்ன அப்படின்னா ஒவ்வொரு கிரிக்கெட்டர்ஸும் விளையாடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேட் இருக்கும். அதாவது எம்ஆர்எஃப் பேட் பார்த்திருப்பீங்க. அதுல விராட் விளையாண்டுருப்பாரு. எம்ஆர்எஃப் பேட்ல விளையாடுறப்போ அவர் என்ன ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வாங்கியிருக்காருன்னா 8 இயர்ஸ்க்கு 120 க்ரோஸ் வாங்கியிருக்காரு. சச்சின் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது எம்ஆர்எஃப் பேட்ல லைஃப் லாங் நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 120 க்ரோஸ் வாங்கியிருக்காரு. ஆனா விராட் கோலி இப்ப இருக்கிற அப்டேட்ஸ் எல்லாம் மாறிடுச்சு இல்லையா? 8 இயர்ஸ்க்கே 120 க்ரோஸ் வாங்கியிருக்காரு. அண்ட் அதை தொடர்ந்து ஹீரோ ஹோண்டால யுவராஜ் சிங் அவர் விளையாண்டுருக்காரு. அண்ட் தோனி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பார்டன்ங்கிற பேட் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கு அவர் 25 க்ரோஸ் டு 30 க்ரோஸ் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி அவங்க விளையாடுற ஒவ்வொரு மேட்சுக்கும் ஒவ்வொரு பேட் யூஸ் பண்றதுலயும் அந்த லெட்டர்ஸ் எழுதியிருக்கும். அதுதான் பிராண்ட் என்டோர்ஸ்மெண்ட். அதுக்காக தனியாவே அவங்க வாங்குறாங்க. யோசிச்சு பாருங்க 8 இயர்ஸ்க்கு விராட் கோலி 120 க்ரோஸ் வாங்குறாரு. அண்ட் அது இல்லாம எலைட் அம்பையர்ஸ்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் அது விக்கெட்டா என்னங்கிறத ஃபீல்ட்ல இருந்து பார்த்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3.7 லேக்ஸ் அவங்களுக்கு சேலரி. அண்ட் கிரிக்கெட்டர்ஸ்க்கு மட்டும் இல்ல, இந்த அம்பையர்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர்ஷிப் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஷர்ட்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, தனியா எழுதியிருப்பாங்க. இப்ப பேடிஎம், ஜிபே இந்த மாரி அவங்களது எழுதியிருப்பாங்க. அதுக்கு அவங்க எவ்வளோ வாங்குறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, 7.33 லேக்ஸ் வாங்குறாங்க. ஒவ்வொரு ஸ்பான்சர்ஷிப்பும் அவங்கவங்க லோகோவ அந்த ஷர்ட்ல ஒட்டியிருப்பாங்க. அது அக்ரீமெண்ட் பேஸ்லயும் அவங்க வச்சிருப்பாங்க. 8 இயர்ஸ், 1 இயர், 2 இயர்ஸ் இந்த மாரி அக்ரீமெண்ட் பேஸ்லயும் அவங்க வச்சிருப்பாங்க. ஆனா அதே மாரி அம்பையர்ஸ்க்கும் சரி, அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வேலை பார்க்குற எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பான்சர்ஷிப் மூலியமா ஒவ்வொரு அமௌண்ட் போயிட்டு இருக்கு. அதுல டெய்லி அலவன்ஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லா அமௌண்ட் போயிட்டு தான் இருக்கு. அண்ட் என்னதான் சினிமா துறையில எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் ஸ்போர்ட்ஸ்ன்னு வரப்போ ஸ்போர்ட்ஸ்ல தான் அதிகமா ஏர்னிங் போயிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து தான் இப்போ விராட் கோலி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் பெய்ட் கிரிக்கெட்டர்னு சொல்லிட்டு பேர் வாங்கியிருக்காரு. அண்ட் இந்த அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா 1 இயர்க்குலாம் இல்லைங்க, ஒரு மேட்சுக்கு அவங்களோட சேலரி. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு ரன் அடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தனி அமௌண்ட், 4 அடிக்கிறாங்கன்னா அதுக்கு தனி அமௌண்ட், 6 அடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தனி அமௌண்ட். அதாவது ஒவ்வொரு ரன்னுக்கும் அது ஒவ்வொரு கோடி அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும்.
முன்னணி கிரிக்கெட்டர்ஸ் வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு லேக்ஸ்ல இருக்கும். அண்ட் போக போக மேட்ச்ல ஹையஸ்ட் ரன் எடுக்குறாங்க அப்படின்னா, அத பொறுத்து அவங்க டிபெண்ட் பண்ணி ஹையஸ்ட் பெய்டா அவங்க அதிகமா க்ரோஸ்ல கேட்பாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மார்ச் 28ல ஐபிஎல் மேட்ச் நடக்கபோது. அண்ட் இதுலயும் பார்த்தீங்கன்னா, நெறைய ஏர்ன் பண்ண போறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம யார் யாரு எவ்வளோ ரன் அடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது போன்ற கிரிக்கெட் செய்திகள நீங்க தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ் மீடியாவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம்.